இஸ்மாயில் அவர்கள், அதே போல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்எஸ்பி மஜீத் அவர்கள், முன்னாள் மேயர் கல்முனை மேயர் சிராஸ் மீரா சாஹிப், அதே போல சகோதரர் அன்வர் முஸ்தபா, அதே போல சகோதரர் விரிவுரையாளர் கலீலுர் ரஹ்மான், சுலைமான் லெப்பை, ஜமீர் ஹாஜி, சகோதரர் நதீர், சகோதரர் இஷான் உட்பட சகோதரர் கவுண்டர் நஃபீல் உட்பட 10 வேட்பாளர்கள் களத்திலே நின்று மிக கட்சியுடைய நலனுக்காக அவர்கள் கட்சியுடைய வெற்றிக்காக ஒரு பிரதிநிதித்துவத்தை பெற வேண்டும் என்ற லட்சியத்தோடு பாடுபட்டார்கள். அவர்களோடு சேர்ந்து கட்சியின் மூத்த உறுப்பினர்கள், அதே போல அங்கிருக்கின்ற மாநகர சபை உறுப்பினர், அதே போல சகோதரர் எங்களுடைய கட்சியுடைய செயலாளர் வைஎல்எஸ் ஹமீத், அதே போல சகோதரர் தேசிய அமைப்பாளராக புதிதாக கட்சிக்குள்ள இணைந்து கொண்ட மாகாண சபையின் கிழக்கு மாகாண சபை உறுப்பினரும் அவர்களுடைய முஸ்லீம் காங்கிரஸ் மாகாண சபை உறுப்பினருடைய குழு தலைவராக இருந்த சகோதரர் ஜமீல் அவர்கள் உட்பட பல சகோதரர்கள் நான் ஒவ்வொருவராக சொல்லாவிட்டாலும் இருக்கிறார்கள். கட்சியுடைய மூத்த உறுப்பினர்கள் சகோதரர் சுபைதீன் முஸ்தி அப்படி கொழும்பிலிருந்து போய் பல தினங்கள் நின்று வெற்றிக்காக அங்குள்ள கட்சியுடைய மத்திய குழு, அதே போல ஆரம்பகால உறுப்பினர்கள் பலர் வெற்றிக்காக உழைத்தார்கள். என்றாலும் 33,000 வாக்குகளுக்கு மேலே பெற்றும் ஒரு சில ஆயிரம் வாக்குகளினால் அம்பாறை மாவட்டத்திலே ஒரு ஆசனத்தை எங்களால் பெற முடியவில்லை. அதே போல வன்னி மாவட்டத்திலும் நாங்கள் 39,500 வாக்குகளை பெற்றோம். 80,000 வாக்குகளை 89,000 வாக்குகளை பெற்ற தமிழ் கூட்டமைப்புக்கு 4 ஆசனங்களும், 20,000க்கு உட்பட்ட வாக்குகளை பெற்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்கு 1 ஆசனமும், 39,500 வாக்குகளை பெற்ற எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்ந்த ஐக்கிய தேசிய முன்னணி 1 ஆசனத்தையும் பெற்று பெறக்கூடிய நிலை ஏற்பட்டது. எனவே சில ஆயிரம் வாக்குகளால் 2வது ஆசனத்தை நாங்கள் வன்னியில் இழந்தோம். அதே போல குருநாகல் மாவட்டத்திலே சகோதரர் டாக்டர் ஷாஃபி அவர்கள் மிக ஒரு 30 நாட்கள் தான் அரசியலுக்குள்ளே புதியவராக கட்சி சார்பாக நிறுத்தப்பட்டார். அவரும் அந்த ஊர் மக்களும், அதே போல அங்கு இருக்கின்ற உலமாக்கள், பள்ளி நிர்வாகிகள், அரசியல்வாதிகள், வர்த்தகர்கள் எல்லோரும் ஒத்துழைத்து அவருடைய வெற்றிக்காக உழைத்தார்கள். 53,300 வாக்குகளை அவர் பெற்று, அதாவது இதுவரை காலம் ஒரு சிறுபான்மை